வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜியாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் அப்டேட் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் 70 மார்க் எக்ஸாமு இன்டர்னல் ப்ளஸ் ப்ராக்டிகல் அசஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் கொடுத்துருவாங்க. யாருக்கும் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க மாட்டாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க். நமக்கு எப்படி பார்த்தாலும் ஜுவாலஜியில் 10 வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்தால் வரும். ரிமைனிங் 5 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டைப்பில் எடுப்பாங்க. அப்படிலாம் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி 1 மார்க்கில் ஒரு 200 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அந்த 1 மார்க் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா எந்த இன்டீரியர் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் 12th பியூர் சயின்ஸ் ஜுவாலஜியில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தோன்னா இதில் என்னென்ன 2 மார்க்கு என்னென்ன 3 மார்க் கேட்டிருக்காங்க, கம்பல்சரியில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 24க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனித அண்டசெல்லின் படத்தை வரைந்து பாகங்களை குறிக்கவும். ஸோ இது 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதில் இருந்து வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வந்து கேட்பாங்க. 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ட்ரா த டயக்ராம் ஓவம் ஹியூமன் ஓவம் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைப்போதலாமஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் கட்டுப்பாடு மையம் எவ்வாறு. ஹைப்போதலாமஸ் இட் இஸ் அ கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஹவு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில டைம் இதை நம்ம கம்பல்சரியில் கூட 3 மார்க்கில் கேட்பாங்க. ஹைப்போதலாமஸ் இஸ் கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஹவு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பான பார்வை உடைய ஆண் நிறகுடு உடைய பெண் மணக்கும் போது உண்டாகின்ற F1 மற்றும் F2 தலைமுறை குழந்தைகளின் நிலை என்னவாக இருக்கும். இஃப் எ நார்மல் விஷன் த மேன் மேரிஸ் ஃபார் த கலர் பிளைண்ட் உமன் வாட் வில் பி கண்டிஷன்ஸ் ஆஃப் F1 அண்ட் F2 சில்ட்ரன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இனக்கூட்டத்தில் ஏ அலீல்கள் நிகழ்வன் P 0.2 எனவும் ஏ அலீல்கள் நிகழ்வன் Q 0.8 எனவும் இருந்தால் P + Q = 1 ஆகும். அடுத்த தலைமுறை சந்ததிகளின் ஏஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஜீனாக்க வீதங்களை காண்க. ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெறப்பட்ட பண்புகளின் மரபு கடத்தல் கோட்பாடு பரிமாணவியல் பயன்படுத்தப்படும் என நினைக்கிறாயா, அப்படி எனில் உன் கருத்தினை விளக்கவும். Do you think the theory of inheritance of acquired characters and applicables of evolution explain your idea. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்தமான பெறப்பட்ட நோய் தடை காப்பிற்கான ஊக்கி துளங்கள் அவசியம் ஏன். பூஸ்டர் டோசேஜ் எசென்ஷியல் ஃபார் பாசிவ் அக்கேர்டு இம்யூனிட்டி ஒய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைமாலஜி எனப்படுவது யாது, அதன் பயன்களை எழுதுக. ஸோ நமக்கு நொதித்தலை தான் இப்படி கேட்டிருக்காங்க. நொதித்தல் என்பது யாது, அதன் பயன்களை எழுதுக. அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் வேர்டையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் நவுன் ஆஸ் சைமாலஜி, ரைட் த யூசஸ். இந்தியாவில் உள்ள உயிரி பல்வகமை தன்மை இடங்களை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் ஆஃப் இன் இந்தியா. அழியும் நிலையில் சிற்றினங்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வாட் ஆர் த கால்டு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ 24 கம்பல்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதில் இருந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கேட்பாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கு. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பகுதி 3ல் பார்ட் 3 எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 33க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். 6 × 3 18. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆண் தேனி 16 குரோமோசோம்களையும் அதே சமயம் ஒரு பெண் தேனி ஒரு 32 குரோமோசோம்களும் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் கூறுக. எ மேல் ஹனிபி இஸ் ஹேஸ் 16 குரோமோசோம் வேர் வாஸ் எ ஃபீமேல் 32 குரோமோசோம், கிவ் த ரீசன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆம்னியோசென்டசிஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னியோசென்டசிஸ்க்கு சட்டப்பூர்வமான தடை விதிப்பது ஏன். ஒய் த ஸ்டேஷனரி பேன்ஸ் ஆஃப் இம்போஸ்டு ஆம்னியோ சென்டசிஸ் ஆஃப் இந்தியா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் இது. ஒரு டிஎன்ஏவின் முனைகள் 5' 3' என குறிக்கப்பட்டுள்ள இதனை விளக்குக. த 2 ends ஆஃப் டிஎன்ஏ ஆர் டிசைன் ஃபார் த சிம்பிள்ஸ் ஆஃப் 5' 3' எக்ஸ்பிளைன் இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மது பழக்கத்தில் இருந்து விலகும் போது ஏற்படும் விலகல் அறிகுறிகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் அடிக்ஷன். மனிதனில் HIV தொற்று ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் உதவினால் நடைபெறுகிறது. இது எவ்வாறு நடைபெறுகிறது என விளக்குக. ஹியூமன் இன்ஃபெக்ஷன் HIV கேரிட் அவுட் பை த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், எக்ஸ்பிளைன் ஹவு. அடுத்து பார்த்தீங்கன்னா நெகிழிகள் இனிமேலும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் கழிவாக இருக்க போவதில்லை. இதற்கான உயிரி தீர்வு என்ன. எ பிளாஸ்டிக் ஆர்
no more environmental hazards in waste, what is a bioremediational solution for it, ஜீன் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் இரு உத்திகளை விளக்குக, explain the two strategies of in gene therapy, மிகை வெப்ப வேறுபாடுடைய உயிரிகளை குறை வெப்ப வேறுபாடு உயிரிலிருந்து வேறுபடுத்துக. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்பாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் யூரிதேர்ம்ஸ் ஸ்டேனோதேர்ம்ஸ். மனிதனும் இயற்கையும் ஒருவருக்கொருவர் தங்கள் தேவைகளுக்கு மதிப்பளித்து வாழ்ந்தால் இணைந்து வாழலாம். இந்த வாக்கியத்தை MBA திட்டத்தின் மூலம் விளக்குக. A human being is a nature coexistence of while respecting for each other's need for explain the status in for MBA program. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 4 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஷின் இருக்கும். 5 × 5 25. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனில் நடைபெறும் கருவுறுதல் நிகழ்வை விளக்குக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா பார்த்துக்கோங்க. பல வகையான மலட்டுத்தன்மை சோதனை குழாய் குழந்தை ஒரு தீர்வாக அமைகிறது. இந்த தொழில்நுட்பத்தை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் இன் ஹியூமன் பீயிங். டெஸ்ட் டியூப் பிபி இஸ் எ சொல்யூஷன் இஸ் மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி. எக்ஸ்பிளைன் திஸ் டெக்னிக். இன மேம்பாட்டியலின் முறைகளை பற்றி எழுதுக. ஏஇ எமர்சன் சிற்றினமாக்களை எவ்வாறு வரையறை செய்கிறார், இதன் வகையினை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. கமாண்ட் த மெத்தட்ஸ் ஆஃப் யூஜெனிஸ். டிஃபைன் த ஸ்பெசிஃபிகேஷன் அக்கார்டிங் ஏஇ எமர்சன் அண்ட் எக்ஸ்பிளைன் த டைப் கிவிங் ஃபார் சூட்டபிள் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாதிரி பாலூட்டி உட்கருவின் அளவை ஏறத்தாழ 10⁻6 விட டிஎன்ஏவின் இரட்டை வட திருகுசுழலின் நீளம் மிக அதிகம். ஒரு செல்லுக்குள் இவ்வளவு நீள டிஎன்ஏவை பாலிமர் எவ்வாறு பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜேக்கப் மற்றும் மோனார்ட் முன்மொழிந்த லாக்ஓப்ரான் மாதிரியினை விளக்குக. A length of DNA helix is greater than for dimensions of the typical mammalian nucleus, approximately 10⁻⁻6. How is such as a long DNA polymer package in cell? Explain the classical models of Opron proposed by the Jacob and Monod. பிளாஸ்மோடியத்தின் பாலிலா இனப்பெருக்க முறையினை விளக்குக அல்லது எலைசா சோதனையின் மூலம் எய்ட்ஸ் சோதனை கண்டறியும் முறையினை விளக்குக. Explain the sexual methods of reproduction in Plasmodium. Explain the methods of diagram AIDS by ELISA test. இனக்கூட்டத்தின் வளர்ச்சி மாதிரிகள் வளைவுகளை விளக்குக. மிகை உணவூட்டத்தை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம். Describe the population growth and models of growth. How can you control the eutrophication? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு மெயினாக 2 மார்க் 3 மார்க்கில் என்ன கம்பல்சரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் புக் பேக்கில் என்னென்ன படிக்கணும் இன்டீரியரில் என்னென்ன படிக்கணும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் இருந்தால் கேட்பாங்க. வீடியோ பண்ணுறது பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.